ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி அருமையான காஞ்ச இறாலும் காராமணியும் போட்டு சுட சுட கொதிக்க பாருங்கள். நல்லா இறக்கி வச்சது பிறகும் நல்லா கொதிச்சிட்ருக்கு. நல்லா சூட சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்குங்க. இது மழை நேரத்தில் இந்த மாதிரி செய்யும்போது நம்மளுக்கும் நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்படி இருக்குது பாருங்கள். இது இன்னும் கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால நம்மளுக்கு இப்படி தெரியுது. இன்னும் கொஞ்சம் ஆறுனுச்சுன்னா நல்லா திக்காயிடும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். காராமணி ஊற வச்சுருக்கேங்க. ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சாச்சு. பாருங்கள் நல்லா ஊறிச்சு. நல்லா பெரிய காராமணி தான் இது. பார்த்திங்கன்னா காஞ்ச கடைகளில் இருக்கும் பார்த்திங்களா, மல்லிகை கடைகளில். அதை நான் மேலே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. க்ளீன் பண்ணிவிட்டேன், நல்லா கழுவிட்டு 4-5 வாட்டி கழுவிட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா இதுக்குள்ளே மண் நல்லா இருக்கும். ஒரு அரை மணி நேரம் வேண்டாம், ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஊற போட்டாலே நம்மளுக்கு இது நல்லா ஊறிடும். இது சாப்பிடும்போது நல்லா இருக்குங்க. இப்போ இந்த ஊற வச்ச பயிரை நம்ம ஒரு 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் அந்த காஞ்ச இறால் பிடிக்காதவங்க இந்த வெறுமனையாகவும் இந்த பயிரை மட்டும் போட்டும் குழம்பு வச்சுக்கலாங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றியாச்சு. ஒரு 2 விசில் விட்டு 2 விசில் இல்லைன்னா 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இந்த தொக்கை பார்த்தீங்கன்னா நீங்கள் சாம்பார் வெங்காயத்தில் சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா, அதில் செஞ்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட இல்லை, காலி ஆயிடுச்சு. அதனால் நான் இந்த பெரிய வெங்காயத்திலே செய்கிறேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா அதை செய்யுங்க, நம்ம இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே தட்டி வச்ச பூண்டு, வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க காஞ்ச இறாலை போட்டுக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். வீட்டில் உள்ள சாம்பார் தூள் தாங்க, இதை சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஊற வச்சு வேக வச்ச பருப்பு இதில் சேர்த்துக்கலாம். காராமணியை கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு காஞ்ச வேகணும் இல்லையா, கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துக்கலாம்.
நம்மளுக்கு நல்லா வெந்துருச்சு. நான் இந்த சமயம் பார்த்தீங்கன்னா இதில் உப்பு மட்டும் போட்டு இப்படியே சாப்பிட்றனாலும் சாப்பிட்லாம். நான் கொஞ்சமாக ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி இதில் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா கல் உப்பு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக. அவ்வளோதாங்க, நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா குழம்பு நல்லா சுண்டி வந்துருச்சு. இதே இன்னும் கொஞ்சம் நேரம் ஆணுச்சுன்னா நல்லா திக்காயிடும். நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு காஞ்ச இறால் போட விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வெறும் மொச்சையை மட்டும் காராமணியை மட்டும் போட்டு பண்ணலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மழை நேரத்துக்கு சுட சுட இதுமாரி செஞ்சு சாப்பிட்டோம்னா அட்டகாசமாக இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். டாடா, பாய்.